எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு ஒரு மிரர் நெயில் ஆர்ட் பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல பேஸ் கலர் வந்து 2 கோட்ஸ் அப்ளை பண்ணி கியூர் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ டேரக்டா நான் கேட் ஐ வந்து ஒரு ஓவல் ஷேப்ல டாட்டிங் டூல யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தென் கேட் ஐ பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்னெட்டை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தென் பஃபரை யூஸ் பண்ணி நல்லா பஃப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. சரி, ஓகே. தென் பஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப கேட் ஐ அப்ளை பண்ணோம்ல ஓவல் ஷேப்ல, அதோட எட்ஜஸ்ல பிளாக்கை யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தென் மேலேயும் கீழே வந்து நான் டிரா பண்றீங்களா அதே மாதிரி நீங்களும் டிரா பண்ணிக்கோங்க. தென் டாட்டிங் டூல யூஸ் பண்ணி ரெண்டு சைட்ஸ்லயுமே குட்டி குட்டியா நான் டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தென் கியூர் பண்ணிட்டு நான் குரோம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நான் ஒரு குரங்கு பொம்மையை வந்து அமேசான்ல இருந்து ஒரு பர்த்டே பாய் கண்டி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனல்ல. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா அந்த பொம்மை ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்க வீட்டுக்கு குட்டீஸுக்கோ இல்ல யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த பொம்மையை வாங்கி தரலாம். சூப்பரா இருந்துச்சு. சரி, ஓகே. நம்ம மிச்சம் இருக்க நெயில் ஆர்ட்டை பார்த்துருவோமா? குரோம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா டாப் கோட் போட்டு என்னோட நெயில் ஆர்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாய்.